ஹாய், நான் இங்கே உட்காரலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். யா. டு யூ ஹேவ் பாய் ஃப்ரெண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை, சும்மா தான் கேட்டேன். நோ. நோவா? இல்லை, நோவா? ம். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க மாட்டீங்களா? நான் ஏன் கேட்கணும்? கரெக்டு தான். நீங்கள் ஏன் கேட்கணும்? என்ன புக் படிக்கிறீங்க? ஓ, சொல்ல மாட்டீங்களா? யூனோ, நான் கூட நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன். மோஸ்ட்டாக இங்கிலீஷ் புக்ஸ் தான் படிப்பேன். இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், ஜாப்பனீஸ். என்னங்க வேணும் உங்களுக்கு? போங்க, நீங்கள் தான் பேசவே மாட்டீங்க. சரி, ஓகே. உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா ஒரு கெஸ் பண்ண. யா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல? கியூட்டா, கைண்டா, இன்னசென்ட்டா? வெயிட். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா ஒரு கெஸ் பண்ண. ஓ, ஓகே. ஆக்சுவலி யூ ஆர் சோ இன்ட்ரெஸ்டிங். ஹலோ. என்னாச்சு? உங்களுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லைல்ல? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? அப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சீட் பண்ண போறீங்களா? ஆக்சுவலி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நீங்க ஓகே சொன்னா ட்ரை பண்ணலாம். ஆ, ஃப்ராட். உனக்கு நான் சும்மா இருக்கும்போது விளையாட்டுக்கு இன்னொரு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதாடா? சொன்னேன். சொன்னேன், சாரிடி. டேய், எங்கடா போற? நில்லுடா. என்ன சொன்னா அவ? நோன்னு சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட்ல இருந்த லவ் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டா. ஏதாச்சும் ரீசன்? லவ். மச்சான், வர ரொம்ப ஓவரா போறாடா. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போறாடா. 6 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்க. இவ இப்படிதான் தெரியும்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடா. எவ்வளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்ற? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்ஸ் இருக்குடா. சும்மா எல்லாத்துக்குமே போய் நானே சாதி கேட்டுட்டு இருக்க முடியுமா? என்னமோ அவதான் பெரிய இவளாட்டம், அவளை விட்டா வேற ஆளே இல்லாத மாதிரி. மச்சான், நான் நினைச்சேன் நாளைக்கே இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணுவேன்டா. சும்மா லவ் சனியா. இதை நீ அவகிட்டே போய் சொல்லிடல மச்சான். ஆ? நில்லு ஸ்னேகா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி. என்ன? அதான் என்னை விட்டா உனக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்களா, போய் அவங்க கூட பேசு. நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். நீ சீரியஸ் எடுத்துக்கிட்டியா? ஆக்சுவலி நீ பின்னாடி நின்றுட்டு இருந்த, நான் பார்த்துட்டேன். ஏய், உருட்டாத சரியா? ஏ, ஏன் என் போன் எடுக்கல? சார்ஜ் போட்டிருந்தேன்டி. 2 டேஸாவா? நீ கூட தான் என் மெசேஜை பார்க்கல. ஆமாண்டா, நீ ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசி நிற்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஹே, அவ என் ஃப்ரெண்டுடி. ஆ? சரி, அதெல்லாம் விடு. ட்ரெஸ் நல்லா இருக்கே. ஏய், டாபிக்க மாத்தாத சரியா? இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்ற? எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அரவிந்த். உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுவ. கடைசியில நான் தான் அழுவணும்ல. உன் லைஃப்ல நான் இல்லைனாலும் நீ ஒன்னும் ஃபீல் பண்ண போறது இல்ல. அப்பயும் நீ ஜாலியா தானே இருக்க போற. இந்த 2 டேஸா நான் உனக்கு எவ்வளவு கால் பண்ணிருப்பேன். ஆனா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்தின்னு இருக்க. நான் மட்டும் உன்னையே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணோம்ல. இது இங்கேயே முடிச்சுக்கலாம் அரவிந்த். நமக்குள்ள இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது. ஏய், நான் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல. கடைசி கொஞ்ச நாளாவே நம்ம கிட்ட சண்டை மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டோம். இப்ப என்ன, உனக்கு பிரேக்கப் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்ன மாதிரி நான் ஒன்றும் ஓவர் ஆக்ட்லாம் பண்றது இல்லை. ஹே, ஹலோ பிரியா. இது படத்துக்கா?
ஏய் ஏய் டேய் மச்சான், என்னடா பிரியான்ற படத்துக்குன்ற ஒண்ணுமே புரியல. என்னடா இது உளறிட்டு இருக்க? எப்ப பாரு உனக்கு இதே நான் விளையாட்டு உன்கிட்ட சும்மா தாண்டி விளையாடினேன். எல்லா சண்டேலுமே நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்துருவோம். பட் அன்னைக்கு டே இது புடிடா. ஏய் குடு 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 குடு. டே உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? ம் ஒருத்தவங்க லைஃப்ல பார்ட்னர் அவசியம்னு நினைக்கிறியா? ஆமாம், ஏன்? பேசுறதுக்கு தான். ஆ, பேசுறதுக்கா? ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அந்த நாள் முடியிறப்ப வாச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நடந்ததெல்லாம் நமக்குள்ளே வச்சுட்டு இருந்தா ஒரு நாள் நமக்கே எல்லாமே மறந்து போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட பேசுறதுக்காச்சு ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக நமக்கு வேணும். அன்னைக்கு நீ சொன்னதா அரவிந்த், இப்ப நான் உனக்கு சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் பார்ட்னர் அவசியம் வேணும். நமக்கு பிடிச்சவங்க நம்ம லைஃப்ல இல்லைன்னா நம்ம லைஃப் அப்படியே அவங்களோட மெமரிலேயே வச்சுக்கணும்னு இல்லை. லைஃப் எல்லாருக்குமே கண்டிப்பா செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். என் லைஃப்ல அப்படி ஒன்று நடந்ததே இல்லை. எல்லாருக்காகவும் என்னை நான் மாற்றிக்கிட்டேன். பட் எல்லாருமே என்னை விட்டுட்டு தான் போனாங்க. நீ யாருக்காகவும் உன்னை மாத்திக்காத அரவிந்த். நீ யாரு? கண்டிப்பா உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? ஸ்கூல் டேஸ்ல நம்ம கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுல நம்ம எல்லா கலருமே யூஸ் பண்ணியிருப்போம். ரெட், ப்ளூ, எல்லோ, கிரீன், எக்ஸ்பெக்ட் ஒயிட் தவிர. ஆல்மோஸ்ட் நம்ம தொட்டு இருக்க கூட மாட்டோம். ஏன்னா அந்த ஒயிட் பேப்பர்ல அந்த கலர் தெரியாதுன்னு. அந்த கலர்ல டிரா பண்ணா ஒரு யூஸும் இருக்காது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல்னு அந்த கலர் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணாமலே இருந்திருப்போம். உண்மை என்னன்னு தெரியுமா? ப்ராப்ளம் அந்த கலர்ல இல்லை, ஆக்சுவல் ப்ராப்ளம் அந்த பேக்ரவுண்ட் தான். ஒரு ஒயிட் பென்சில் எடுத்து ஒரு பிளாக் சார்ட்ல எழுதி பார்க்கறப்ப தான் தெரியும் அதோட மேஜிக். ஒரு லைன் டிரா பண்ணாலே போதும், அந்த ஹோல் சார்ட்டுமே அழகா மாறும். ஒரு ஒயிட் பேப்பர்ல கூட கலர்ஃபுல்லா மாத்தணும்னா எல்லா கலர்ஸுமே யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவே பிளாக் சார்ட்ல ஒரு ஒயிட் பென்சில் இருந்தா போதும், மொத்த டிராயிங்குமே மேஜிக்கை கிரியேட் பண்ணும். ஸோ இதுல சேஞ்ச் என்ன தெரியுமா? ப்ராப்ளம் அந்த கலர்ஸ்ல இல்லை, அது எந்த இடத்துல இருக்குன்னு தான். நம்ம லைஃப்லயும் அப்படிதான் அரவிந்த். உன்னோட வேல்யூ யாருக்கும் தெரியாத வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அதுவே அந்த ஒயிட் பென்சில் மாதிரி உன்னோட லைஃப் க்ளோ ஆகும்போது உன்னோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும். அது உனக்கு தெரிய வரப்பதான் உன் லைஃபே மாறும். நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் எல்லாமே கரெக்டு தான். இல்லை, நம்ம லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்ம கூட சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏன் இருக்காங்க, எதுக்காக இருக்காங்கலாம் நமக்கு தெரியாது. பட் ஒன் டே அவங்க நமக்கு ஸ்பெஷலாக மாறுவாங்க. அது பசங்களாகவும் இருக்கலாம், இல்லை பொண்ணுங்களாகவும் இருக்கலாம். டே அரவிந்த், லைஃப் இஸ் மோர் மேஜிக்ல.